ما يريد فلا يدافع. أحمده على إظفاره وإظهاره وإعزازه لأوليائه ونصره لأنصاره، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، وأشهد أن محمدا عبده ورسوله رافع الشك وداحض الشرك ورافض الإفك. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله عز وجل في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العلي العظيم. உயர்ந்த வானத்தையும் பரந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே எண்ணற்ற உயிரினங்களையும் படைத்து போஷித்து ரட்சித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தரணியை ஆளுகின்ற தயாளன், தன்னல்லாதவர்கள் வணங்கப்படுவதனை வெறுப்பவன், ஷஃபியுல் முத்னிபீன், சய்யிதுல் ஆலமீன் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை தொடர்கின்ற அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஜுமாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பின் சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் அவன் தடுத்தவைகளை முற்றிலும் தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அவன் ஏவியவைகளை முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக அனைவருக்கும் வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் மிகப்பெரியதொரு அனர்த்தத்தின் பின்னர் இன்று ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே, ஜுமாவுடைய தினத்திலே, ரஜபு மாதத்தை எதிர்கொண்டவர்களாக நாங்கள் பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்களில் முதலாவது விடயமாக எங்களுடைய இந்த மஸ்ஜிது சுபஹானி பள்ளிவாசலிலே சுமார் 25-30 வருடங்களாக முஅத்தினாக பணியாற்றிய மிக பேறு பெற்ற எங்களுடைய தாகப்பா அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைவு கூறுகின்றேன். அவர் செய்த பணி, 30 வருடங்களாக அவர் செய்த பணி ஒரு சாதாரண பணியாக எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக உன்னதமான ஒரு பணி. அவர் அழைப்பு விடுத்ததெல்லாம் மக்களை அவர் அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுத்தார். உலூஹியத் என்ற இலாஹ் என்ற விடயத்தின் பால் அவர் அழைப்பு விடுத்தார். ரிசாலத்தின் பால் அவர் அழைப்பு விடுத்தார். தொழுகையின் பால் அவர் அழைப்பு விடுத்தார். அவர் ஃபௌஸ் என்ற வெற்றியின் பால் அவர் அழைப்பு விடுத்தார். அது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, உன்னதமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு விடுப்பதற்கு பாக்கியம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. எல்லோருக்கும் பல வருடங்களாக அந்த பாக்கியத்தை செய்ய கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. ஒரே பள்ளிவாசலில் இத்தனை வருடங்கள் அந்த பாக்கியத்தை செய்ய கிடைக்கும் என்று நினைக்கவும் முடியாது.
அவருடைய கபரை அல்லாஹு தஆலா விசாலமாக்க வேண்டும், சுவன பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும். அவருக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டவனாக இரண்டாவது விடயத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டாவது விடயம் என்னவென்றால், கடந்த பல நாட்களாக இந்த நாட்டிலே வாழுகின்ற மனித சமூகம், குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வெள்ள அனர்த்தத்தினால் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்தார்கள். மிகப்பெரிய சோதனை ஒன்றுக்கு உட்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சோதனை என்றால் சோதனை பாதிக்கப்படாத எங்களுக்கும் தான் என்பதனை நாங்கள் மனம் கொள்ள வேண்டும். உண்மையிலே மனம் கொண்டார்கள். குறிப்பாக கல்லலியைச் சேர்ந்த சகோதரர்கள் அந்த விடயத்திலே முனைப்போடு ஈடுபட்டார்கள். மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய ஊர் பாதிக்கப்பட்ட பொழுது கல்லலியைச் சேர்ந்த சகோதரர்கள் தான் முதலாவது உதவிக்கரத்தை நீட்டினார்கள். தனிப்பட்ட முறையில் அதற்காக நன்றி செலுத்திக் கொள்வதோடு ஏனைய ஊர்களுடைய விடயத்திலும் கல்லலிய சகோதரர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். இதுவும் ஒரு சாதாரணமான விடயம் அல்ல என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு உதவுவதென்பது, மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பதென்பது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களுக்கு பயனளிப்பவரைத்தான் அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் என்று சொல்லப்படவில்லை, மனிதர்களுக்கு நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண நிலையில் நாங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது, வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரம் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதனை உணர்ந்து எங்களுடைய சகோதரர்கள் செயல்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்பாடு எதுவென்றால், முதலாவதாக சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிமின் அல்லது அலா கல்பில் முஸ்லிம். முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். மிக பொதுப்படையாக மனித குலத்தின் உள்ளத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றவர்களாக, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை நாங்கள் ஆறுதலாக சொல்லுவோம் என்றால், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று முதுகிலே தட்டி கொடுத்தோம் என்றால், அது எவ்வளவு தூரம் மனித உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம் என்றால், வீடுகளை கழுவி கொடுப்போம் என்றால், கிணறுகளை இறைத்து கொடுப்போம் என்றால், அவர்களுடைய தளபாடங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்ற நிலையிலே அவற்றை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்றால், தலையணைகளை, ஆடைகளை, முசல்லாவை, குர்ஆனை, மெட்ரஸை அல்லது எங்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்களை இப்படியாக நாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்றால், அது எவ்வளவு தூரம் அடுத்த சகோதரனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே அப்படியான வேலைகளை செய்தது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம், மிக முக்கியமான ஒரு பணி. தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் இரண்டாவதாக சொல்லி காட்டினார்கள். ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுவது, ஒரு துன்பத்தை நீக்கி விடுவது, ஒரு துயரத்தை நீக்கி விடுவது. மூன்றாவதாக சொன்னார்கள், அவருடைய கடனை நீக்கி விடுவது. நான்காவதாக சொன்னார்கள், அவர்களுடைய பசியை போக்கி விடுவது. உணவு சமைத்து கொடுத்தார்கள், சமைத்த உணவை கொண்டு சென்று சேர்த்தார்கள்.
கல்லலிய சகோதரர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருந்த குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்கள் வேறுபாடு பார்க்காது இன ரீதியாக எந்த வேற்றுமையும் இன்றி இவற்றை கொண்டு போய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்ச்சி அது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல. மீசானை பாரமாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலி அன் அம்ஷா மஅ அகின் லி ஃபி ஹாஜத்தின் அஹப்பு இலைய மின் அன் அஅதகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி ஷஹ்ரன் என்று சொன்னார்கள். ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்ச தூரம் நடந்து செல்வது என்னுடைய இந்த பள்ளிவாசலிலே மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதனை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனக்கு மிக விருப்பத்துக்குரியது, நீங்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதனை விட சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சற்று தூரம் நடந்து செல்வது எனது விருப்பத்துக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இஅ்திகாஃப் இருப்பதனை நாங்கள் விரும்புவோம். மஸ்ஜிதுன் நபவியிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது 1000 மடங்குகள் நன்மை அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண நிலையிலே ஒரு சகோதரனுக்கு உதவுவதை பற்றி சொன்னார்கள். அசாதாரண சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வதென்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் மஷா மஅ அஹீஹி ஃபீ ஹாஜத்தின் ஹத்தா யதஹய்யா லஹு, ஒருவருடைய நிலைமை சீராகும் வரை அவனுக்கு உதவி கரங்களை நீட்டிக்கொண்டே இருப்பதற்காக கொஞ்சம் தூரம் நடந்து செல்வது எத்தகைய சிறப்பை எங்களோடு இணைக்கும் என்றால், அஸ்பத்தல்லாஹு கதமஹு யௌம தஸூலுல் அக்தாம், கால்கள் வழுக்கி விடக்கூடிய அந்த மறுமை நாளிலே இத்தகைய மனிதர்களுடைய பாதத்தை அல்லாஹு தஆலா ஸ்திரமாக்குவான், உறுதிப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹத்தா யதஹய்யா லஹு, அவருடைய நிலைமைகள் சீராகும் வரை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கம்பளையிலே, கெலியோயாவிலே, கொழும்பிலே, இன்னும் பல பிரதேசங்களிலே இன்னும் நிலைமைகள் சீராகாத நிலையில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையையும் நாங்கள் ஏற்றுத்தானாக வேண்டும். இன்னும் கூட கஷ்டத்தோடு வீடுகளை சுத்திகரித்துக் கொள்ள முடியாத பிரகாரம் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உதவிக்கரம் நீட்டியமைக்காக அல்லாஹு தஆலா நிச்சயமாக தேவையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு கை கொடுக்க போதுமானவன். அல்லாஹு தஆலா இவற்றை கபூல் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு கவலையான விடயமும் தான். அதனை நான் இந்த இடத்திலே சொல்லுவது பொருத்தமும் தான். பொதுவாக என்னுடைய கண்ணிலே கண்ட ஒரு மிக பெரிய குறைபாட்டையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மனிதர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும், உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும், வீடுகளை கழுவி சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய உடம்பு வியர்த்து விட்டது என்பதுவோ, சேறுகள் பட்டுவிட்டன என்பதுவோ தொழுகையை விடுவதற்கான ஒரு நியாயம் அல்ல என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை அது முதற் கடமையாக இருக்கின்றது. அது விடுபட முடியாத கடமையாக இருக்கின்றது. அது கவாவாக முடியாத ஒரு கடமையாக இருக்கின்றது. அது நோயாளியாக இருந்தால் உட்கார்ந்தோ சாய்ந்தோ உள்ளத்தாலோ தொழ வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. சுருக்கியோ சேர்த்தோ தொழ வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது.
மயக்கம் பைத்தியம் அல்லாத காரணம் அது நியாயம் அல்ல என்பதனை நாங்கள் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு அம்சம் இருக்கின்றது. நாங்கள் மனிதர்களுக்கு செய்கின்ற நல்ல விடயங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கபூலாக வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலாவிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பாவங்கள் ஸ்திரமாக மறுமை நாளிலே இருக்க வேண்டுமாக இருந்தால், மீசானிலே அது பாரமானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால், சிராத்திலே அது எங்களுக்கு உதவியாக அமைய வேண்டுமாக இருந்தால், கண்டிப்பாக நாங்கள் இரண்டொரு விடயங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதிலே முதலாவது அம்சம் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு வியாழன் திங்கட்கிழமைகளில் அல்லாஹு தஆலாவிடம் எங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும். அப்படி எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் ஒரு நோன்பாளி என்று பட்டியலிலே ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் திங்கள் வியாழக்கிழமைகளில் நோன்பு நோட்பேன். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பவன், அடுத்த சகோதரனோடு முரண்படுபவன், சண்டை சச்சரவுகள் பிரச்சினைப்படுபவன், இவர்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா அவனுடைய தலைக்கு மேலால் உயர்த்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எத்தனையோ காரணங்கள், கடன் எடுத்துவிட்டு கொடுக்காதவர்கள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை எந்த விதமான வெட்க உணர்வும் இன்றி அபகரித்துக் கொள்கின்றவர்கள், வியாபாரம் செய்து லாபத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டு முதலோடு சேர்த்து கொள்ளை அடித்துக் கொண்ட கொள்ளைக்காரர்கள், இப்படியான மனிதர்கள் தன்னுடைய தாயோடு தந்தையோடு எப்படி பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று நடந்து கொள்ள தெரியாதவர்கள், அவர்களுடைய உள்ளங்களை சிம்பிளாக உடைத்து விடுகின்றவர்கள், முதியவர்களை மதிக்க தெரியாதவர்கள், சிறியவர்களோடு அன்பாக நடக்க தெரியாதவர்கள், பிள்ளைகளோடு, எங்களுடைய சொந்த பிள்ளைகளோடு ஒழுங்காக பேச தெரியாதவர்கள், முரண்பட்டுக் கொள்கின்றவர்கள், சச்சரவுப்பட்டுக் கொள்கின்றவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று லாபம் தருவதாக சொல்லி நடைபெறுகின்ற வியாபாரம் மிகப்பெரிய ஒரு மோசடியாக மாறிவிட்ட ஒரு காலத்திலே அதனை பற்றி தனியாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும், மனித உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய ஹதீஸின் தொடரிலே நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன சூஉல் குலுக், மோசமான பண்பாடு என்பது துஃப்ஸிதுல் அமால், அது அமல்களை சீர்கெடுத்து விடும். நாங்கள் எவ்வளவு அமல்களை, எவ்வளவு ஹுக்கூக்குல்லாவோடு, அல்லாஹ்வோடு தொடர்பான, மனிதனோடு தொடர்பான விடயங்களை செய்து நன்மைகளை சேர்க்கலாம், ஆனால் மோசமான பண்பாட்டின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை பாழாக்கி விடுவார். கமா யுஃப்ஸிதுல் ஹல்லு அல் அஸல, எப்படி வினாக்கிரி தேன்பானியை கெட்டுப்போக செய்து விடுமோ அதே போன்று எங்களுடைய அமல்கள் மோசமான பண்பாடுகள் காரணமாக கெட்டு போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அஹ்லாக் என்பது முக்கியமானது. இபாதத் எந்த அளவு தூரம் முக்கியமோ, மனித உறவுகள் எந்த அளவு தூரம் முக்கியமோ, மனிதர்களுக்கு உதவி செய்வது எந்த அளவு தூரம் முக்கியமோ, அதே போன்றுதான் அஹ்லாக் என்ற பண்பாடும். பண்பாடு என்பது சிறியவர்களோடு, மாணவர்களோடு மாத்திரம் தொடர்பானது அல்ல. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. வளர்ந்தவர்கள், தொழில் செய்கின்றவர்கள், தொழிலோடு தொடர்பான பண்பாடு இருக்கின்றது. ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு பிள்ளையாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு முதலாளியாக, ஒரு ஆசிரியனாக, ஒரு மாணவனாக, ஒரு வைத்தியனாக, எந்த தொழிலாக இருந்தாலும்
தொழிலோடு வியாபாரத்தோடு தொடர்பான பண்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். இல்லாத போது எங்களுடைய அமல்களின் சிறப்புகளை, மகத்துவங்களை, பெருமானங்களை, பெருமதிகளை, பயன்களை நாங்கள் இழந்துவிட வேண்டி வரலாம் என்பது குறித்து நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 6026வது ஹதீஸாக இமாம் அல்பானி அவர்கள் தன்னுடைய சஹீஹான அந்த கிரந்தத்திலே சில்சிலாவிலே இதனை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மூன்றாவது நான் கதைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு முக்கியமான இன்னும் ஒரு விடயம்தான், அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் இயங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த கூலியை பல மடங்காக எங்களுக்கு அதிகரித்து தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்வதோடு, அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது, உதவி கரங்களை நாங்கள் நீட்டுகின்ற பொழுது, எங்களுடைய கிராமத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பமும் எங்களுக்கு அதிலே கிடைக்கின்றது. ஒரு பக்கம் எங்களுக்கு சோதனை என்றால், இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிடுகின்றது. அதனை நான் சில ஊர்களிலே நான் கண்டேன். நாங்கள் சாதாரணமாக ஒரு டீமாக பணங்களை சேகரித்து, பொருட்களை சேகரித்து, அது தொடர்பாக கலந்துரையாடி அவற்றை விநியோகிக்கின்ற நடவடிக்கையிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சகோதரர்களுக்கு பெரியதொரு அனுபவம் கிடைக்கின்றது, ஒரு தலைமைத்துவ அனுபவம் கிடைக்கின்றது. அவர்களுக்கு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கின்றது. டிசிஷன் மேக்கிங் என்ற முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அங்கே அவர்கள் டீமாக இயங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அவர்கள் அங்கே மஷூரா செய்கிறார்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான அவகாசம் கிடைக்கின்றது. இந்த மக்களுக்கு பணிபுரிவதற்காக சென்றவர்கள் எத்தனை பிரச்சனைகளை திடீர் என்று அந்த களத்திலே எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதனை அவர்களிடம் கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள். அது ஒரு அனுபவம், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனுபவம். அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய ஊர் விடயத்திலே, சமூக விவகாரங்களிலே பிரயோகிக்க வேண்டும். எங்களுடைய ஊருடைய காரியங்களை நாங்கள் மஷூரா செய்ய வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு சேர்ந்து எங்களுடைய விடயங்கள் தொடர்பாக நல்ல டிசிஷன்களை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய ஊர் தொடர்பான விடயங்களிலே நாங்கள் டீமாக இயங்கி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், சமூக பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், வீடில்லாத பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ நோயாளிகளுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், மருந்தெடுப்பதற்கு காசில்லாதவர்கள் இருக்கலாம். நாங்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஷ்அரி கோத்திரம் செயல்பட்டார்களோ அப்படி நாங்களும் செயல்பட வேண்டும். அந்த குடும்பத்திலே யாராவது மரணித்து விட்டால், யாராவது இழந்து விட்டால், இழப்புகள் ஏற்பட்டு விட்டால், குடும்பத்தவர்களே ஒரு சாரார் ஓரிடத்திலே ஒன்று கூடி ஒரு வெள்ளை புடவையை விரித்து வைப்பார்கள். ஊரில் அந்த கோத்திரத்தை சேர்ந்த மற்றவர்கள் அதிலே கொண்டு வந்து பொருட்களை போடுவார்கள். அந்த பொருட்களை வைத்து அந்த கஷ்டவாளிகளுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். இதன் காரணமாக நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்அரி கோத்திரம் என்னை சார்ந்தவர்கள், நான் அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக அஷ்அரி கோத்திரம் சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சி அடைந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அஷ்அரி கோத்திரம் அறிவுள்ள கோத்திரமாக, தங்கள் பிரச்சனை தாங்களாக தீர்த்துக் கொள்கின்றவர்களாக, ஒற்றுமையுள்ளவர்களாக, பிரச்சனைகளை மறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த அனர்த்தத்தை எங்களுடைய ஊரை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக
நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் முஃமினு கல் ஜமலில் அன்ஃபி ஹைசுமா கீத இன்காத என்று சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் அவன் மூக்கணாங்கயிறு போடப்பட்ட ஒட்டகத்தை போன்றவன். ஹைசுமா கீத இன்காத, அந்த ஒட்டகத்தை ஓட்டுகின்றவன் அவனை எங்கெல்லாம் செலுத்துவானோ அங்கெல்லாம் செல்லக்கூடியவனாக அவன் இருப்பான். அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 4607வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மூக்கணாங்கயிறு போடப்பட்ட ஒட்டகங்களை போன்று நாங்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். சில ஊர்களை சேர்ந்த சகோதரர்கள் வந்து பாடுபட்டார்கள். அவர்களுடைய தலைவர் ஒரு பள்ளியை சார்ந்தவராக இருந்தார். அந்த அணியிலே பணியாற்றிய ஏனைய சிலர் தௌஹீத் பள்ளியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருந்தார்கள். வேற்றுமை பாராட்டவில்லை, அவர்கள் முரண்பாடுகளை அவர்கள் பேணிக் கொள்ளவில்லை. அவர்கள் முரண்பாடுகளை மறந்தார்கள், பகையை மறந்தார்கள். பகை மறப்பு என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விடயம். தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டார்கள். ஒரு வேலையாக ஒரு சகோதரர் ஒரு தீமை அழைத்த போது எங்களுடைய தலைவர் சொன்னால் நாங்கள் வருவோம் என்று சொன்னார்கள். இப்படியான பயிற்சியை ஊர் மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அதனை நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இப்போதும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இறுதியாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஓரிரு தினங்களிலே ரஜபு மாதம் எங்களை வந்தடையும். ரஜபு மாதம் என்பது 4 புனிதமான மாதங்களில் ஒரு மாதம் என்பதனை நாங்கள் மனம் கொள்ள வேண்டும். யுத்தம் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு மாதம். இஸ்லாம் யுத்தத்தை விரும்புகின்ற மார்க்கம் அல்ல, யுத்தத்தை திணிக்கின்ற மார்க்கமும் அல்ல, யுத்த பிரகடனத்தை விரும்புகின்ற, கொலையை விரும்புகின்ற மார்க்கமும் அல்ல. அது சமாதானத்தை விரும்புகின்றது. வருடத்தில் 4 மாதம் நிர்பந்தமாக சமாதானம் நிலவ வேண்டும், யுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா 4 புனிதமான மாதங்களிலே யுத்தம் செய்வதனை தடுத்திருக்கிறான். அந்த புனிதமான மாதங்களை பற்றி அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருமறையிலே இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் என்று வரக்கூடிய வசனத் தொடரிலே இறுதியாக அந்த 4 புனிதமான மாதங்களை சொல்லிவிட்டு ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்களே இந்த தினங்களில் அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம், புண்ணியம் செய்யுங்கள். பாவம் செய்ய வேண்டாம், அது நாங்கள் எங்களுக்கு நாங்களே இழைத்துக் கொள்கின்ற அநீதி. எங்களுக்கு நாங்கள் நன்மை இழைத்துக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். விசாரணையை இலகுபடுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டும். கபரை விசாலமாக்குகின்ற வேலையை செய்ய வேண்டும். கபரை சுவன பூஞ்சோலையாக மாற்றுகின்ற, விசாலமான கபராக மாற்றுகின்ற வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய நரக படுகொலியாக எங்களுடைய கபரை மாற்றுகின்ற, நெருக்கடியான வாழ்வை எங்களுக்கு தரக்கூடிய கபராக, அந்த கபரை மாற்றுகின்றவர்களாக, விசாரணையிலே தோற்கின்ற, மீசானிலே பாவங்கள் நிரம்பி வழிகின்ற அந்த நிலையை இந்த உலகத்திலிருந்துதான் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக குறிப்பாக புனிதமான மாதங்களிலே நாங்கள் அதிகமான நன்மைகளை, சதகாக்களை, தர்மங்களை செய்யலாம். குர்ஆனை அதிகமாக ஓதலாம். நல்ல காரியங்களை தாராளமாக நாங்கள் செய்து வரலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுக்கு எங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு மாதம். ரமதான் எங்களை மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 மாதங்களில் மிக வேகமாக நாங்கள் ரமதானை அடைய போகின்றோம்.
அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதமாக ரஜபு மாதம், ஷஅபான் மாதம் இருக்கின்றது. அதனையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வல்லநாயன் எம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. எங்களுடைய அமல்களுக்கு பகரமாக நீ எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ சுவர்க்கத்திலே இணைத்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நன்மை செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ மாற்றி விடுவாயாக. நன்மைகள் கபூல் செய்யப்பட்ட நிலையிலே எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. எம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே இணைத்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.